தமிழ் சினிமாவின் முதல் கனவு கன்னி யாருன்னு கேட்டிங்கன்னா டிஆர் ராஜகுமாரின் பழைய பழம்பெரும் நடிகை. அவங்க நிறையா படங்களில் நடிச்சிருக்காங்க. மக்கள் திலகத்தோட பல படங்கள் நடிச்சிருக்காங்க. நடிகர் திலகம் நடிச்சிருக்காங்க. எம்கே தியாகராஜ முதல் பியு சின்னப்பா நடிக்க அன்னைக்கு திரையுலகின் கனவு கண்ணின் பட்டம் வாங்கினது அவங்க தான். கண்ணாலேயே பேசக்கூடிய ஒரு அவ்வளோ அற்புதமான ஒரு நடிகை. அந்த நடிகை யாருன்னு கேட்டிங்கன்னா டிஆர் ராமண்ணான்னு ஒரு டைரக்டர். அவங்களோட உடன் பிறந்த சகோதரி தான் அவங்க அக்கா. அப்போ அவங்க சென்னையில் ராஜகுமாரின்னு ஒரு தேட்டரும் அவங்க சொத்துக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வருது. அப்போ சரி தமிழக முதலமைச்சரை பார்த்தா ஏதாவது நடக்குமோ அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அப்போ எம்ஜிஆர் ஆஃபீஸில் இல்லை. உதவியாளர் கேட்டிருக்காங்க. யாருங்கம்மா உதவியாளர் தெரியாதுல்ல பாவம், அந்த காலகட்டங்களில் தெரியாது. யாருங்கம்மா நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம், அந்த ராஜகுமாரி வந்துட்டு போனேன்னு சொல்லுப்பா அப்படின்ட்டுருக்காங்க. எம்ஜிஆர் இந்த அலுவலக பணி அரசியல் பணி இதெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் வந்திருக்காரு. அப்போ யார் என்னென்ன பார்க்க வந்திருக்காங்கன்னு உதவியாளர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னாராம், இந்த மாதிரி ஒரு வயசான அம்மா ராஜகுமாரின்னு வந்தாங்கன்னு. எம்ஜிஆர் பதறிட்டாராம். எந்த டிஆர் ராஜகுமாரின்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம் டிஆர் ராஜகுமாரின்னு. என்ன பிரச்சனை அப்படின்னு, இந்த மாதிரி உங்கள் இடம் சொத்து இது கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கான், அதை கொஞ்சம் தம்பிகிட்ட சொல்லி கவனிக்க சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு அந்த உதவியாளர் சொன்ன உடனே அந்த எம்ஜிஆர் பாருங்கள், அந்த முதல்வராக இருந்த காலகட்டத்தில் அந்த ராஜகுமாரி அம்மாவுக்கே தெரியாமல் ஒரு வில்லங்கம் அந்த சொத்து அந்த இடம் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணி முழு பத்திரத்தை வாங்கி அடுத்த ஒரு வாரத்தில் வீட்டில் கொண்டு நேரடியாக கொண்டு கொடுத்துருக்காரு. அப்படி டிஆர் ராஜகுமாரி அந்த பத்திரங்களை ஒப்படைக்கும் போது புரட்சித் தலைவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் ராமண்ணாவுக்கு மட்டும் அக்கா கிடையாது, எனக்கு நீங்கள் அக்கா தான். என்ன உங்களுக்கு இப்படி ஒரு உதவி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி பெருமைப்படுது. அப்படி ஆனந்த கண்ணில் அப்படி நெகிழ்ந்து போயிட்டாங்க. அப்படி நான் ஒரு தடவை தான் உன்னை பார்க்க வந்தேன், உன்னை பார்க்க முடியலையே, நீ இவ்வளோ இதெல்லாம் என்னோடய கடமைம்மா. அதாவது எம்ஜிஆர்ட்ட எப்படின்னு கேட்டிங்கன்னா திரையுலகத்தை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். அந்த மாதிரி சர்ப்ரைஸாக உதவி பண்ணுறதுல மக்கள் திலகம் தான்.